ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பரம தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பாத்திற்கு நாங்கள் வருகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உடைய பிள்ளைகளாக இணைந்து உங்களை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவான சிந்தையும் தெளிவான எண்ணத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய இருதயம், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவரால ஆளுகை செய்யப்படுகிறதாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி, ஆகையினாலே அந்த கருக்குள்ள பட்டயம் எங்களை வகையறுக்கட்டும், ஆராய்ந்து பார்க்கட்டும். தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை எங்களை விட்டு அகற்றட்டும். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்தட்டும். கர்த்தருடைய வார்த்தையை வெறுமனே கேட்கிறவர்களும் தியானிக்கிறவர்களாக மாத்திரமாய் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இணக்கமுள்ள ஆவியும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எல்லா விதத்திலும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த பாதையிலே, தேவனுக்கு பிரியமான பாதையிலே, தேவனுக்கு சித்தமான வழியிலே நாங்கள் நடக்க இந்த வசனங்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இந்த நாளிலும் நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க. தடையில்லாமல் வருகிற நாட்களில் நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவையற்ற எல்லா குழப்பங்கள், கலக்கங்கள், நாங்கள் இந்த வசனங்களை கேட்க முடியாதபடி எங்களுக்குள்ளாக இருக்கிறதான மனபாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறீர் என்கிறதான நிச்சயத்தோட, நம்பிக்கையோட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாஞ்சையா கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எங்களோடு பேசும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவீராக. நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பல மாதங்கள் கழித்து உங்க எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் ஜூன் மாசத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். அதனால நம்ம மார்ச்சில் தான் கடைசியாக நம்மளுடைய பைபிள் ஸ்டடி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம லீவு, அதுக்கப்புறம் பிள்ளைங்க, அப்புறம் அந்த 40 days ப்ரேயர் உங்கள் சர்ச்சில் நடந்துட்டு இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் அப்படியே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனாலும் உங்களுடைய சபைக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபிப்பதை நான் நிறுத்தவில்லை. உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்து கொண்டிருக்கிறார். இது வெறுமனே ஆரம்பம் தான். இன்னும் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை இந்த ஊழியத்தை கொண்டு, சபை மக்களை கொண்டு, விசுவாசிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் நிச்சயமா செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ ஆகையினாலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இந்த நாளிலிருந்து என்ன காரியத்தை ஆரம்பிக்கணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கடைசியாக பேசினது ஆத்தும காயங்களை பற்றி பேசணும் இல்லைங்களா? ஆத்தும காயங்கள் பற்றி பேசணும். அதுல ஒரு 5 பாகங்களாக ஆத்துமாவின் சீரமைப்பு அப்படின்ற டாபிக்ல உங்களோடு கூட பேசினேன். அந்த ஆத்துமாவிலே இருக்கிற காயங்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு எப்படி நுழைய முடியும்? ஸோ அப்போ அதுல நமக்கு ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சது. என்னன்னா, தேவ பிள்ளையா இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பிசாசு நம்மளை தொடர்றதுக்கு ஒரு சில அனுமதியை நம்ம வழங்குறோம். எப்போ? ஒருத்தங்களை நம்ம மன்னிக்காம இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில கசப்போ, வெறுப்போ, காயங்களோ இருக்கும்போது பிசாசு நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு அதிகாரத்தை, நம்ம லீகல் ரைட்ஸ் பிசாசுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். அதை பயன்படுத்தி பிசாசு எப்படிலாம் தந்திரமா நம்ம வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யறான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது இன்னொரு டைம் கூட அது மொத்தமா 5 செஷன் தான் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். 5 பாகங்கள் தான் அதுல இருக்குது. ஸோ அதனால அது வேணும்னா அந்த லிங்கை நான் மொத்தமா திரும்ப அனுப்பிச்சு விடுறேன். நீங்க திரும்ப கூட அதை என்ன பண்ணலாம், கேட்கலாம். கண்டிப்பா நீங்க கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். சரி, இப்போ இந்த நாள்ல இருந்து என்ன ஆரம்பிக்கணும், எந்த காரியத்தை குறித்து உங்களோட பேசணும் அப்படின்னும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எபிரேயருடைய நிருபத்தை குறித்து எனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். ஸோ அதனுடைய அடிப்படையில் எபிரேயருடைய நிருபத்தை நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் மாத்திரம் தான் படிச்சிருக்கோம். அப்புறம் அப்போஸ்தலர் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம இருதயத்தினுடைய அறைகளை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிச்சோம். அதுக்கப்புறமா ஆத்தும காயங்களை பற்றி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே இந்த எபிரேயருடைய நிருபத்திலிருந்து நான் உங்களோடு கூட நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய ஆவியனுடைய உணர்த்துதலும் அதுவாக தான் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் முழு கவனத்தோட இந்த நாளில் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். இந்த எபிரேயருடைய நிருபம்
அப்படின்ன உடனே இதனுடைய பெயரில் இருக்க மாதிரியே அது எபிரேயர்கள் அவர்களுக்காக தான் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த பைபிள் ஸ்டடி இதெல்லாம் ஒரு பக்கம் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறையில் வேதத்தை படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இது வரைக்கும் வந்திருக்குது, இல்லை என்ன மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம ஒரு 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 பாடத்தை நம்ம படித்து அந்த பாடத்தில் அறிவை நம்ம பெருக்கி கொண்டு நம்ம தேர்ச்சி பெறலைன்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ போகிறது ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுங்களா? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தேர்வு வைக்கிறாங்க. தேர்வு வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த குறிப்பிட்ட பாடத்தில் எந்த அளவுக்கு ஞானத்தில் அறிவில் வளர்ந்துருக்கிறாரு அப்படின்றதுக்காக தேர்வு வைக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் கர்த்தருடைய வசனமும் நமக்குள்ள நம்ம நிறைய நேரம் படிக்கிறோம். பிரசங்கங்களை ஞாயிற்றுக்கிழமையில கேட்குறோம், பைபிள் ஸ்டடி வரும். இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் மூலமா நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றது கர்த்தர் நிச்சயமா நம்ம எல்லாரையுமே ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஏன்னா அவர் வந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம சாமுவேல் கூட சவுல் கிட்ட சொல்றாரு இல்லைங்களா, பலிகளை காட்டிலும் நான் எதை எதிர்பார்க்கிறேன், கீழ்ப்படிதலை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றார். ஸோ நம்ம வந்து நான் டைமுக்கு வரேன், அதை பண்றேன், இது பண்றேன்ற மேன்மை பாராட்டலை விட கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னுடைய இருதயம் கீழ்ப்படுகிறதா, நான் மேன்மை பாராட்டாம ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அப்போ இந்த நாளில் நம்ம மேற்கொண்டு இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆனா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் படிச்சா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். மாற்றமே இல்லாம வெறும் பைபிள் ஸ்டடிக்கு மாத்திரம் நம்ம வந்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போய் முட்டாளுன்ற பேர் வாங்குறதுக்கு தான் சமம் அது, இல்லைங்களா? இப்போ ஏதாவது நம்ம படிச்சுட்டு வந்து ஸ்கூல்ல காலேஜில் போயிட்டு படிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு புத்தி கட்டத்தனமா ஒரு விஷயம் சொன்ன உடனே செஞ்ச உடனே என்ன நடக்குதுங்க, நம்மளை பார்த்து இதுக்கான இவ்வளோ பணம் கட்டி ஸ்கூல்ல சேர்க்குறாங்க, இவ்வளோ பணம் கட்டி படிக்கிறீங்க என்ன? அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போய் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அறிவு நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இது பேசிக்கான ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இப்ப அதை விட ரொம்ப அதிகமா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வசனத்தை இவங்க படிக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, வசனத்தை தியானிக்கிறாங்க. இதற்கான கீழ்ப்படிதல் என்ன, எப்படி இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க வசனத்தை அப்படின்றத தேவன் நம்ம எல்லார்கிட்டையுமே எதிர்பார்க்கிறார். அது வெறும் ஊழியக்காரங்கிட்ட மாத்திரம் இல்லை, எல்லா தேவனுடைய இந்த வசன சத்தத்தை கேட்கிற எல்லார்கிட்டையுமே கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன, கீழ்ப்படிதல். ஸோ மேற்கொண்டு இந்த எபிரேயர்ல ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய இருதயத்தை நம்ம ஒருமுகப்படுத்த போறோம். சரிங்களா? உங்களுடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறத நான் பிரதானப்படுத்துவேன். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானமானது. அதுதான் நான் அதுதான் முதன்மைப்படுத்துவேன். அது இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பைபிளை வந்து ஒரு அறிவின் பெருக்கத்திற்காக படிப்பாங்க. பைபிள்ல அது இருக்குது, பைபிள்ல இது இருக்குது, பைபிள்ல அவர் அதை சொன்னாரு, இதை சொன்னாரு, நிறைய, அதாவது பைபிளை குறித்ததான தகவல்கள் நிறைய இருக்கும். அதாவது பைபிளை பற்றி தகவலை வந்து மைண்ட்ல நிரப்புறதுக்காக பைபிள் ஸ்டடி கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த புதுசா லேர்ன் பண்ணுன்ற ஆர்வம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு புது தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்படியே ஆர்வமா கவனிப்பாங்க. அதே தகவலை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வாழ்க்கையை எப்படி கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு சொன்னா அது மண்டைக்கே ஏறாது. அப்போ நிறைய நேரம் தேவ பிள்ளைகள் நிறைய பைபிள்லாம் நான் படிக்கிறேன், பைபிள் பத்தி எனக்கு தெரியும், சர்ச்சுக்கு போறேன்றவங்களுடைய வாழ்க்கையில குறைவா இருக்கக்கூடிய ஒரு காரியம், எல்லா சபையிலுமே, இந்த சபையிலையும் சரி, இப்போ என்னுடைய சபையிலையும் சரி, மற்ற எல்லா சபைகளிலுமே, மற்ற எல்லா இடங்களிலும் நான் பார்க்கிறதும் ஊழியக்காரர்களிடத்துல பேசும்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொள்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கான கீழ்ப்படிதல் குறைஞ்சிருச்சு. பக்தியா படிக்கிறாங்க, பக்தியா பைபிள் ஸ்டடி வராங்க, பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சு டிகிரி எல்லாம் கூட வாங்கிடலாம் நீங்க, ஆனா கீழ்ப்படிதல் இல்லை. வசனத்துக்கான அந்த நடைமுறை நம்ம வாழ்க்கையில வசனம் நடைமுறையில நமக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. நம்ம பைபிள் ஸ்டடி வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு மனசை ஒரு ஒருமுகப்படுத்தி நிர்ணயம் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன வசனம்லாம் நான் கேட்க போறேனோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், கீழ்ப்படியா போறேன். என் மனசுல ஒரு வேலை அதான் இப்ப நம்ம இதே எபிரேயர்ல தான் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு இருக்கு. அது என்ன பண்ணுதுங்களா,
நம்முடைய இருதயத்தை வகையறுக்கிறதுனா என்னன்னா உள்ள ஊடு குத்திக்கிட்டு போகுது, அப்படியே பியர்ஸ். இப்ப இந்த இடத்துல ஒரு 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 கத்தியை வச்சு குத்துனா இந்த பக்கம் பூந்து இந்த பக்கம் வெளியே வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி இருதயத்தை தொலைக்கணும் கர்த்தருடைய வசனம். என்னைய சில நேரங்கள்ல கர்த்தருடைய வசனம் ஆற்றி தேற்றும், ஆனா அதே நேரத்துல கடினமான இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும், துளைக்கும். அப்போ அது எல்லாம் அந்த மாதிரி எல்லா விதமான காரியமே வசனத்தின் மூலமா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, செய்வார். ஸோ அதை நம்ம மன நிர்ணயம் பண்ணிக்கோம். அதனால இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு நீங்க வர்றது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், இங்க நம்ம தியானிக்கிற வசனங்களை கேட்டு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தீர்மானம். சரிங்களா? அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட இன்னைக்கு நம்ம இந்த நிருபத்துக்குள்ள நம்ம போலாம். சரி, இப்போ இதுல இந்த நிருபத்தை பத்தி ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த பேர்ல இருக்கிற மாதிரியே இப்ப நம்ம பைபிளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு சொல்லுங்க? தெரிஞ்சவங்களாம் சொல்லாதீங்க, தெரிஞ்சவங்களாம் பாஸ்டர் அம்மாங்கள்லாம் சொல்லாதீங்க. மொத்தம் எத்தனை புக்குங்க? 66. கரெக்ட், 66 புத்தகங்கள் இருக்கிறதுங்க. இதுல பாத்தீங்கன்னா இது 66 புத்தகம். அதாவது இது ஒரு பைபிள்ன்றது அதாவது பல புத்தகங்களுடைய தொகுப்பு. பிப்லியா அப்படின்னாலே, பிப்லியான்றது கிரேக்க வார்த்தைங்க, அதுல இருந்து தான் பைபிள்னு வந்ததுங்க. அந்த பிப்லியா அப்படின்னாலே பல புத்தகங்களுடைய தொகுப்பு அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த எல்லாமே நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல எத்தனை, புதிய ஏற்பாட்டுல எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகம், பரிசுத்த ஆவியானவராலும் மனுஷருடைய உதவியினாலும் எழுதப்பட்ட இந்த 66 புத்தகங்களும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு விதமான இலக்கிய வடிவங்கள் இருக்கு, இலக்கிய நடைகள் இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு நான் உங்ககிட்ட நான் நார்மலா நான் தமிழ்ல பேசுறேன். இப்போ நான் தமிழ்ல பேசுற மாதிரியே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்ககிட்ட கவிதை வடிவில் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். கவிதை வடிவில் உங்ககிட்ட பேசுனா நல்லா தானே இருந்துச்சு, என்ன திடீர்னு புலவர் ஆயிட்டாரு இவரு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? சோ அப்போ நான் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படி நான் என்னுடைய இலக்கிய நடை என்ன பண்றேன், மாத்துறேன். நான் மாத்தின உடனே நீங்க என்ன பண்றீங்க, என்ன நார்மலா பேசிட்டு இருந்தவர் வேற என்னமோ பேசுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுடைய கவனம் கொஞ்சம் மாறும் இல்லையா? சோ அப்ப அதே போலதான் பரிசுத்த வேதாகமத்திலும் பலவிதமான இலக்கிய நடைகள் இருக்கிறது. சரிங்களா? சோ அந்த மாதிரி நம்ம ஆதி ஆகமத்துல இருந்து கவனிச்சு பார்த்தோம்னா வரிசையா வரலாற்று புத்தகங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள், கவிதை வடிவிலான சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, அதுக்கப்புறம் பிரசங்கி, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசன புத்தகங்கள், அதுக்கப்புறம் சுவிசேஷங்கள், அப்புறம் நிருபங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய விதமான இலக்கியம். சரி, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நிருபங்கள் அப்படின்னு வரும்போது இந்த நிருபங்களை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதான அப்போஸ்தலர் நடபடிகள், அது வரலாற்று புத்தகம். சரிங்களா? அது நம்ம நிறுத்தி நிதானமா ஹிஸ்டரி, நம்ம ஸ்கூல்ல வரலாற்று கதை கேட்கிற மாதிரி கதையா படிச்சோம். அது தேவன் நம்மளோட பேசினார். ஆனா இந்த நிருபத்தை நம்ம அப்படி படிக்க முடியாது. இந்த நிருபத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு லெட்டர் படிக்கிறது. இப்போ நான் இசைக்கு ஒரு லெட்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு 60-70 வருஷத்துக்கு கொஞ்சம் பேக்ல போயிடுவோம். இப்போ வாட்ஸ்அப் எதுவும் கிடையாது. லெட்டர் போடுறேன். இசை ஊட்டியில இருக்கிறாரு, மனைவியோடு ஊட்டியில இருக்கிறாரு. நான் இசைக்கு நான் லெட்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் லெட்டர் போடும்போது நான் அருமையான தம்பி இசை அவர்களுக்கு எப்படி இருக்கிறீங்க, யாவரும் நலம் நலம் அறிய ஆவல் இப்படிலாம் எழுதி, அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையில நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம். போன வாரத்தில் திடீரென்று என்று சொல்லி எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு, ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ரொம்ப சிக்காயிட்டேன் அப்படின்னு உடனே, ஐயோ அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த லைனை படிச்ச உடனே இசை எமோஷன் ஆகி என்ன பண்றாருன்னா, லெட்டரை மூடி வச்சுட்டு ஜெபம் பண்றாரு. கர்த்தாவே இப்படியாவது அண்ணனுக்கு சுகத்தை தாங்க, பலனை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நல்லா உபவாசம்லாம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அடுத்து அந்த லெட்டர், சரி மீதமான லெட்டர்ல என்னதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆனால் 3 நாள்ல நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த 4 நாள் ஜாப் பண்ணது எதுக்கு இல்லையா? ஸோ இப்போ இதே போலதான் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு லெட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முழுசா படிக்கணும் இல்லைங்களா? நடுவுல பாதி வரைக்கும் நிறுத்திட்டோ இல்ல ஒரு 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 புரியாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ அடுத்த லெட்டர் காலத்துல இருந்து போன் காலத்துக்கு வந்துட்டோம்னு. இப்போ போன்ல இப்போ நானும் இசையும் அதே ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நானும் இசையும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் இங்கே சுதா கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன், இசை லிடியா கூட அவங்க ஊட்டியில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கேருந்து இப்போ நான் ஃபோனில் பேசுகிறேன்,
இசை பேசுறது மட்டும் தான் எனக்கு கேட்கும். சரியா? இப்போ நான் ஃபோனில் பேசும்போது இந்த பக்கம் என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் பேசும்போது ஹலோ எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, வந்துடுச்சா, எப்போ வந்துச்சு, எத்தனை கிலோ அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவர் அந்த பக்கத்தில் என்ன பேசினாரு, என்ன வந்துச்சு, கிலோவா? இப்போ 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 நான் பேசினது என்னது, எப்போ வந்துச்சு, எத்தனை கிலோ. இப்போ இதை வச்சு என் மனைவி என்ன புரிஞ்சுக்குவாங்க, என்னடா கிலோ கணக்கில் என்ன இவர் ஆர்டர் பண்ணுறாரு, இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க. இவங்களா ஒருவேளை இவங்க என்கிட்ட கேள்வி கேட்கலன்னா இவங்களா ஒரு கற்பனைக்கு போயிடுவாங்க. என்னத்தை வாங்குறாருன்னு தெரியலையே, காய் வாங்குறாரா, கறி வாங்குறாரா, மாம்பழம் வாங்குறாரா, இல்லை ஊட்டியிலிருந்து ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு வராங்களா, வர்க்கி வாங்குறாரா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. ஆனா பேசுற என்ன வாங்குறது அப்போ பேசுற எங்க 2 பேருக்கு தான் தெரியும். இப்போ இதே மாதிரி தாங்க ஒரு சில நிருபங்களை நம்ம படிக்கும் போது அந்த பக்கத்துல என்ன பேசுறாங்கன்றதே நமக்கு தெரியாது. தெரியாம இங்க பேசப்படுற ஒரு சைடுல அந்த போன் கான்வர்சேஷன்ல ஒரு சைடு ஒருத்தர் பேசுறத மட்டும் வச்சு நம்மளா ஒரு யூகத்துக்கு வந்தோம்னா அது எப்படி கரெக்டா இருக்க முடியும் இல்லைங்களா? நிறைய நேரம் தப்பான ஒரு முடிவுக்குள்ள, ஒரு தப்பான புரிதலுக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 பேருடைய உரையாடலையும் கவனிக்கணும். வில்லி என்ன சொல்றாரு, இசை அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத, இசை என்ன சொன்னதுக்கு வந்துருச்சான்னு இவரு சொன்னாரு. ஸோ இந்த உரையாடலை 2 பக்கத்துல இருந்தும் நம்ம கவனிச்சாதான் நமக்கு அவங்க பேசினதான அந்த உரையாடல்ல ஒரு அர்த்தம் புரியும் இல்லைங்களா? இப்ப இதே மாதிரி தான் எப்படி இந்த நிருபங்கள்ல இந்த மாதிரி ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குதோ, அதே மாதிரி எப்படி ஒரு சைட்ல போன்ல பேசும்போது உரையாடல்ல நமக்கு புரியாம நம்ம லிமிட்டடா இருக்கிறோமோ, அதே போலதான் நிருபங்களை படிக்கும் போதும் ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. புரியுதுங்களா? சோ அப்போ நம்ம வரலாறை படிச்சு புரியுற மாதிரி நிருபங்களை படிச்சு என்ன பண்ண முடியாது, உடனே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? சோ அதனால மற்ற புக்ஸை படிக்கிற மாதிரி நம்ம நிருபங்களை படிக்க முடியாது. ஓகே, சரி, இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த எபிரேயர் நிருபத்துக்கு வருவோம். இப்போ இது ஒரு லெட்டருங்க. இப்போ இந்த எபிரேயர் நிருபத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த பேர்ல இருக்கிற மாதிரி எபிரேயர் அப்படின்னா யார் அவங்க? இந்த யூதர்கள்ல, அதாவது இஸ்ரவேல்ல இருக்கிறதான யூத மக்கள். சரிங்களா? இந்த யூத மக்களுக்கு எழுதப்படுகிற ஒரு லெட்டர். இப்போ இந்த லெட்டரை யார் எழுதுனா அப்படின்றதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஏன்னா மற்ற நிருபங்கள் மாதிரி இப்போ பவுல் எழுதின நிருபத்துல அவர் ஸ்டார்டிங்ல எழுதுவார், த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஆகிய நான், இல்ல தேவனுக்கு தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்கிற பவுல் எழுதுகிறதாவது அப்படின்லாம் ஆரம்பிப்பார். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைனல் 13ஆவது அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா கடைசியா பவுல் என் சொந்த கையெழுத்துல எழுத அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க. பட் சம்பவம் யாரோ ஒரு அப்போஸ்தலன் எழுதியிருக்காரு, அது பவுலா இருக்கலாம், லூக்காவா இருக்கலாம், பர்னபான்னு சொல்லி ஒருத்தங்க சொல்றாங்க. சோ நமக்கு அது போகட்டும், யாரோ ஒருத்தங்க. ஆனா இவங்க யாருக்கு எழுதியிருக்கிறாங்க? எபிரேயர்களுக்கு எழுதியிருக்காங்க. இந்த புரிதல் நமக்கு எப்பயுமே அவசியம். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நானும் இசையும் பேசி கொண்டிருந்ததான இந்த உரையாடல்ல அந்த முதல் உரையாடலை கேட்டது யாரு? நான் பேசுற வார்த்தையை வச்சு 2வது கேட்டது யாரு? என்னுடைய மனைவி. இப்போ என்னுடைய புரிதல் கரெக்டா இருக்கும். ஆனா என் மனைவி அதை புரிஞ்சுக்கும் போது எப்படி புரிஞ்சுப்பாங்க? எப்படி வேணா அவங்க புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ என்ன நடக்குது? இங்க இருந்து வர்ற தகவல் கரெக்டா தான் இருக்குது. ஆனா இங்க இருந்து அடுத்த ஒரு நபருக்கு போற தகவல் என்ன ஆயிடுது? கொஞ்சம் மாறிடுது. இல்ல அது என்னன்னே தெரியாத மாதிரி குழம்பி போயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்முடைய பின்னணியத்தை நாம் அறிந்து வச்சிருக்கணும். எப்பயுமே நிருபங்களை மெயினா, மற்ற வரலாறு புத்தகம், சுவிசேஷம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் இந்த நிருபத்தை லெட்டர்ஸ் அப்படின்னு படிக்கும் போது அதனுடைய பின்னணியத்தை தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த எபிரேயர்களுக்கு என்ன பின்னணின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு சீக்கிரத்துல தேவனை விட்டு வழி விலகி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கம் வந்துருச்சு. இப்போ இந்த கிபி 70, அதாவது இயேசு கிறிஸ்து முதல் வருடம், அந்த கிபி முதல் ஆண்டுல பிறகுறாரு. 30 வருடம் அவர் இருக்கிறாரு. 3.5 வருடம் ஊழியம் செய்யறாரு. 33 வருடத்துல அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அந்த காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா சபை வளர்ந்து பெருகினது. அதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த யூதர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான நெருக்கம் வர ஆரம்பிச்சதுங்க. சரிங்களா? இப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டவொன்னே எல்லாரும் நல்லா ஜாலியா இருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துல நம்ம வளர 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்மள தேவனை விட்டு பிரிக்க செய்கிற நிறைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா வரும் இல்லைங்களா? மாம்ச கிரியைகள் இருக்கும், சொந்தக்காரங்கன்ற வடிவத்துல பிசாசு வருவான்,
அடுத்ததா நம்மளை வந்து தேவனை விட்டு விலகச் செய்கிற சவாலான காரியங்கள் வரும். இது எல்லாமே நம்மளை ரட்சிப்பை விட்டு தேவனை விட்டு பின்வாங்கக்கூடியதான சூழ்நிலைகளை நம்மளை சுற்றி நெருக்கமான காரியங்கள் வருங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளில யூதர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை விட்டு சீக்கிரம் ஏசப்பா வந்து மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா மறுதலிக்கிறதுனா அதுவும் அவங்க கோத்திரத்தை தானே பிறந்தாரு, யூத கோத்திரத்துல தான் ஏசு கிறிஸ்து பிறந்தாரு. ஆனா அவங்களுடைய இதை வந்து அவங்க நிறைய அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்ததான அந்த நியாய பிரமாணங்கள்லாம் இருக்குங்களா, அந்த விருத்த சேதனம் பண்ணணும், அது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாவற்றையும் திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எதை வந்து ஏசப்பா நிறைவேற்றி முடிச்சாரோ சிலுவையில, அதை திரும்ப அவனுங்க என்ன பண்ணாருங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து அந்த அப்போஸ்தலன் யாரு எழுதுனாங்களோ அந்த அப்போஸ்தலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா நினைக்கிறாரு. என்னடா அது, ஏசப்பா வந்து உங்களை அந்த அடிமைத்தனம், அந்த விருத்த சேதனம் அது இதுன்னு எவ்வளோ அடிமைத்தனம் அதெல்லாம் இல்லையா, அது பிசிக்கலா உங்களை வந்து ரொம்ப பாரப்படுத்தின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை வந்து என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினார், உங்களை சுதந்திரவாளிகளா மாத்தி இருக்கிறார், தேவனோடு உங்களை இணைச்சிருக்கிறாரு. ஆனா திரும்ப நீங்க என்ன பண்றீங்கப்பா, திரும்ப போய் அடிமைத்தனத்துக்குள்ள போறீங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை. இந்த யோசனையில ஒரு நிருபத்தை அவர் எழுதுறார். புரியுதுங்களா இதனுடைய பின்னணி? இப்போ இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஒவ்வொரு அதிகாரங்களா நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அந்த அதிகாரங்களா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில அந்த ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுக்க விரும்புறேன், சரிங்களா? ஸோ அதனால இந்த அவுட்லைன் நீங்க நல்லா கவனிக்கணும். ஸோ முதலாவது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை அந்த யூதர்கள் ரொம்ப பெரிதாய் நினைத்ததான ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோசே ரொம்ப பெரிய ஆள். அவங்களுக்கு மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க. அதனாலதான் ஏசப்பா கூட சொல்றாரு, சாலமோனை காட்டிலும் பெரிய ஒருத்தர் இங்க இருக்கிறாரு, யோனாவை காட்டிலும் பெரிய ஒருத்தர் இங்க இருக்கிறாரு. அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாத்தையும் விட நான் பெரியவரா இருக்கிறேன் அப்படின்ற அதெல்லாம் அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியல இல்லைங்களா, நம்ம சுவிசேஷ நூட்கள்ல வாசிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து அங்க ஏசப்பாக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா தன்னுடைய ஊழியத்தை நேர்த்தியா பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் செய்து முடித்தார். அந்த ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் தொடர ஆரம்பித்தார், இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த ஒப்புமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களோடு ஒப்புமைப்படுத்துகிறதா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒன்னாவது அதிகாரத்துல இருந்து நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? 1வது அதிகாரத்துல மொத்தம் நமக்கு 14 வசனங்கள் தான் இருக்குது. அப்படி நிறுத்தி நிதானமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் உங்க பைபிள் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஒருவேளை 200 புதிய ஏற்பாட்டுல 298ஆம் பக்கத்துல இருக்குதுங்க. எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க, நம்ம சேர்ந்து நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்கலாம், ஓகேங்களா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவே இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது.
மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? போதும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 வசனங்கள், ஃபர்ஸ்ட் 3 வசனங்களை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இங்க நான் ஒரு அவுட்லைன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஸோ அதனால நல்லா தெளிவா நீங்க கவனிங்க. ஸோ முதல் வசனத்துல வாசிக்கிறோம் பூர்வ காலம். பூர்வ காலம்னா ஆதி முதல், அதுதான் ஆதி காலம் முதல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றினதான தேவன். இப்போ நல்லா கவனிக்கணும். தேவன் மனுஷனை உண்டாக்கினார், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் மனுஷனை உண்டாக்கிட்டு சும்மா ஏனோதானு அப்படியே விடலை, அவங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். கரெக்டுங்களா? இந்த ஐக்கியத்திற்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்துல அவங்கள வச்சாரு. ஆனா பாவம் செஞ்சதுனால ஐக்கியத்தை விட்டு என்ன அவங்க விலகி போயிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன நடந்துச்சு? பல விதத்துல இழந்து போன அந்த ஐக்கியத்தை திரும்ப ரிட்ரீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், திரும்ப மனிதர்களோட அந்த ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்ளணும்னு தேவன் விரும்பினாருங்க. இப்படி அவர் எடுத்த முயற்சி தான் என்னது, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படின்றதான ஒரு மனிதனோட தேவன், ஆபிரகாம் போய் தேவனோட உடன்படிக்கை பண்ணல, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்றார். சோ அப்போ என்ன அர்த்தம், அங்க இனிஷியேட் அந்த உடன்படிக்கையை ஆரம்பித்தவர் யாரு? தேவன் தான். அப்போ தேவன் முழு விருப்பத்தோட ஆபிரகாம்ன்ற ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவர் மூலமா என்ன பண்ணணும், இந்த வெறும் ஆபிரகாமுடைய பிள்ளைங்களை மாத்திரம் ரட்சிக்கிறது இல்லை, ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்து மணலத்தனையான சந்ததியை கொடுப்பேன்றது கொடுக்கறது மாத்திரம் இல்லை, முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம். அதுக்கு அவர் பயன்படுத்தின ஆள் யாரு? ஆபிரகாம். இப்ப நிறைய பேர் இப்படி கேட்பாங்க, ஏற்கனவே அந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஏன் ஆபிரகாம் போய் தெரிந்து கொள்ளணும்? ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கலாம்ல. இஸ்ரவேல்ல ஒரு ஆபிரகாம், நம்ம இந்தியாவில் ஒரு ஆபிரகாம், சீனாவில் ஒரு ஆபிரகாம், அப்புறம் சைனாவில் ஒரு ஆபிரகாம், இந்த மாதிரி ஆபிரகாம்கள் இல்லாமையா இருந்திருப்பாங்க. எதுக்கு ஒரு ஊர்ல போய் தெரிந்து கொள்ளணும்? இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் இதையே வச்சுக்கிட்டு அதனாலதான் வெளிநாட்டு கடவுள், வெள்ளக்காரங்க கடவுள், வெள்ளக்காரன் கொண்டு வந்த கடவுள் அப்படின்னு பேசுறது, புரிதல் இல்லாம பேசுற மனிதர்கள். சரிங்களா? அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். அவர் எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் உரிய கடவுள் இல்லை, அவர் முழு உலகத்திற்கும் அவர் தான் தேவன். சரி, இப்ப கவனிப்போம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேண்டல்னா என்னன்னா, எதுக்காக அவரு ஒருத்தனை மாத்திரம் போய் தேர்ந்தெடுக்கணும்? அது வந்து பார்சியாலிட்டி மாதிரிலாம் இருக்குது. ஒருத்தனை தெரிந்தெடுத்து அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இஸ்ரவேலின் மூலமா மற்ற இஸ்ரவேல்னா ஆசீர்வதிப்பேன்னு சொல்றது, அது வந்து பாரபட்சம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மையில அவருடைய புரிதல், தேவன் என்ன செய்ய நினைச்சாரு, அதுக்கு நான் ஒரு சம்பவம் ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாவுக்கு வந்து 5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப 5 பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு பெரிய ஒரு பிரெட் வாங்கிட்டு வரீங்க, பிரெட் லோஃப் ஆஃப் பிரெட் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஒரே பிரெட்டை வாங்கிட்டு வந்து மூத்த பையன்கிட்ட கொடுத்து, தம்பி நீ ஷேர் பண்ணி சாப்பிடுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னொரு விதத்துல 5 பசங்களுக்கு 5 பிரெட் வாங்கிட்டு வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில உட்காந்து சாப்பிடணும். சண்டை போட்டு பேச்சு மூச்சு தான் அட்டி உதப்பிச்சு போடுவேன் அப்படின்றோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விதம் வந்து கரெக்டு தான், ஆனா அதில் சண்டை போடுவாங்க. செகண்ட் விதம் வந்து மேபி சண்டை இல்லாமல் இருக்கும், ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. ஷேரிங், பகிர்ந்து கொடுத்தல் அப்படின்ற அந்த பழக்கமே உருவாகாது. அப்ப அப்பா என்ன பண்ணுவாரு, பையன்கிட்ட கொடுத்து, நீ எல்லாம் உன் தம்பிகளுக்கு என்ன பண்ணு, இதை ஷேர் பண்ணி கொடு, பகிர்ந்து தான் சாப்பிடணும். அப்ப பகிர்ந்து கொடுக்கும் போது அங்க குடும்பத்துல என்ன நடக்குது, சண்டை. அப்கோர்ஸ் அப்பா இருந்தாருன்னா சண்டை வராது. உண்மையாலுமே என்ன நடக்குதுன்னா அங்க அன்பு உருவாகுது. கரெக்டுங்களா? அண்ணன் எனக்கு கொடுத்தாரு, அப்பா எனக்கு கொடுத்தாரு, நான் அதை என் தம்பிங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு புரிதல் உண்டாகுது இல்லைங்களா? இப்ப இதே மாதிரி தான் தேவன் என்ன பண்றாரு, ரட்சிப்பின் திட்டத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறாரு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்து, ஆபிரகாமுடைய ரட்சிப்பை நிறுத்தல. ஆபிரகாம் மூலமா இருந்து முழு தேசத்திலும் முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா தேசமும் என்ன பண்ணப்படணும், ரட்சிக்கப்படணும். புரியுதுங்களா? சோ அதுல ஒரு மூத்த மகனா தெரிந்து கொண்டது ஆபிரகாம், அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் வச்சுக்கணும். அதனால ஆண்டவர் ஏன் இந்தியாவுக்கு வரலாம், அந்த ஊருக்கு வரல, இந்த ஊருக்கு வரலாம், நம்ம கேள்வியே வரக்கூடாது. வேற வேற ஊருக்கு தனித்தனியா வந்திருந்தா யாரும் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சிருக்கவே மாட்டோம். நமக்குள்ள அன்புன்ற ஒரு வார்த்தைக்கான பேச்சுக்கே இடமே இல்லாம போயிருந்திருக்கும்.
அப்போ தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டாருங்க. சரி, இப்ப அவருடைய அல்டிமேட்டா எதுக்கு தெரிந்து கொள்ளணும் நான் சொன்னேன் இல்லைங்களா? இழந்து போன உறவை திரும்ப மீட்டெடுக்கணும். ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு. பார்த்தா ஆபிரகாம் கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, ஈசா கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, யாக்கோபு கிட்ட பிரச்சனை இருந்தது. சரி, முற்பிதாக்கள் டைம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் டைம் வந்தது. யாரு? சாமுவேல், முதல் தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் நல்லா இருக்கிறாரு, ஆனா சாமுவேலுடைய பிள்ளைங்க ஒழுக்கமா இல்லை, அங்கேயும் பிரச்சனை ஆகி போச்சு. லீடர்ஷிப்ல ரெண்டாவது லீடர்ஷிப்பும் ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க. அடுத்து மூணாவது என்ன பண்றாரு? சரி, அதுக்கப்புறம் ராஜாக்களுடைய காலம் வந்துச்சு. யாருங்க? முதல் ராஜா சவுல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி, சவுல் தான் பிரச்சனை பண்றாருன்னு தாவீது பார்த்தா, தாவீதும் என்ன பண்றாரு? அவர் ஒரு பாவத்துல விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் இருக்கலே கொஞ்சம் யோக்கியமான ராஜானா தாவீதை மாத்திரம் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது சாலமோன்ல இருந்து பீடை பிடிச்சது, ராஜாக்களுக்கு பிடிச்ச பீடை. அது என்ன நடந்தது? முழு அந்த ராஜ வம்சத்தையே கெடுத்து போட்டுருச்சு சாலமோன். இன்ஃபேக்ட் வந்து சாலமோன் தான் முதல்ல விக்கிரகத்தை கொண்டு வந்து உள்ள வைக்கிறான். நீங்க அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மோலேக்கு, அஸ்தரோத்து, ஆச்சா போச்சான்னு ஒரு 4-5 விக்கிரகத்தோடைய பேர் இருக்கு. அத்தனை விக்கிரகத்தையும் கொண்டு வந்து அவங்க தேசத்துக்குள்ள வச்சு தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே செஞ்சு, அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்ததான மனாசேல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ரெகோபயாம், சாலமோனுடைய பையன் ரெகோபயாம்ல இருந்து ஆரம்பிச்சு எசேக்கியேலுடைய பையன் மனாசே, கடைசியா இருக்கிறதான செதேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கிறாருங்க. அவர் தான் கடைசி ராஜா. அந்த ராஜா வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ 1-2 பேர் அங்கங்க கொஞ்சம் யோசியா ராஜா, எசேக்கியா ராஜா, இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 பேர் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் யோசபாத்து, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ராஜாக்களா இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் இருக்கலே மோசம். அதுலயும் இருக்கல மோசமான என்ன? ஆகாபுன்னு ஒருத்தர் இருக்கிறான், இருக்கலே மோசமான ஒரு ஆள் அவன். சரிங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் யாரு? முற்பிதா, ஃபெயிலியர். அடுத்த லீடர்ஷிப் யாரு? தீர்க்கதரிசி, அவங்களும் ஃபெயிலியர். அடுத்ததா ராஜாக்கள், அவங்களும் ஃபெயிலியர். அடுத்ததா பார்த்தார், சரி வேற வழியே இல்லை, லேவியர்களுடைய கோத்தம். ஏன்னா அவங்க தான் வந்து யாரு என்ன பண்றவங்க? தேவனுக்கு அடுத்து தேவனுடைய ஆலயத்துல அவங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் பண்ணுகிறதான மனிதர். ஸோ அவங்க பேர் என்ன? அவங்கள வந்து லீடர்ஷிப்ல கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் யாரு? ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்களுடைய பல பிரிவுகள் இருந்துச்சு. அந்த பிரிவு தான் யாரு? இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்ததான பரிசேயர், சதுசேயர்கள். இவங்கெல்லாம் இப்போ இந்த பரிசேயர், சதுசேயர் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க லேவியர்களுடைய கோத்திரத்துல வந்து ஒரு 2 பிரிவு, உட்பிரிவு மாதிரி. ஆனா அங்க லீடர்ஷிப் 4வது வந்தது யாரு? லேவியர்கள், அதாவது ஆசாரியர்கள்னு வச்சுக்கோ பொதுவா. இப்ப ஆசாரியர்களும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு ஆசாரியத்துவத்தை யாராவது கேரி அவுட் பண்ணாங்களா? இல்ல. அவனும் உண்மையா வந்த தேவனுடைய குமாரனை பிடிச்சி சிலுவையில் அறையணும்னு அவனுக்கு தான், அதாவது மற்ற மனிதர்கள்லாம் அமைதலா இருந்தாலும் இவனுக்கு தூண்டி விடுறானுங்க, சிலுவையில் அறைய சொல்ல, அவனுங்க இயேசுவை சிலுவையில் அறைய சொல்லிட்டு. ஸோ அப்போ 4வது லீடர்ஷிப்பும் ஃபெயிலியருங்க. ஸோ இஸ்ரவேலில் தோன்றினதான 4 தலைமைத்துவத்தை மறந்துடக்கூடாது. முதலாவது முற்பிதா, தீர்க்கதரிசி, ராஜாக்கள், ஆசாரியர்கள். 4 விதமான தலைமைத்துவத்திலையும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை யாராலையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணவே முடியல. என்ன எதிர்பார்த்து வந்தாரு? மனுஷனோடு நான் உறவு கொள்ளணும், மனுஷனும் பிதாவும் ஒன்னா இணையணும், ஒன்னா இணைஞ்சு ஐக்கியம் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன். முடியவே இல்லை. இப்ப கடைசியா நம்ம கலாத்தியர் 4வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின பொழுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஒரு டைம் வச்சிருந்தார். நிறைய நேரம் உங்களுக்கு கேட்கணும் சொன்னேன் இல்லையா, ஜீசஸை வந்து நம்ம டைம்ல அனுப்பியிருக்கலாம், இல்ல ஜீசஸை தாவீது டைம்ல அனுப்பியிருக்கலாம். ஆனா பிதாவானவர் என்ன பண்றாருன்னு ஒரு பெர்ஃபெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணியிருந்தார். அந்த டைம்ல ஜீசஸ் அனுப்பினா மாத்திரம் தான் ஜீசஸ். இப்பெல்லாம் வந்து இப்போ ஜீசஸ் வந்திருந்தாருன்னா நம்ம ஃபோன்ல தான் பார்த்துருப்போம். எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு இப்போ அந்த விளாக்ஸ்லாம் நம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சுல, விளாக்ஸ். அதை நான் யோசிப்பேன் நிறைய நேரம். ஃபோன் இல்லைன்னா கூட, ஃபோன் இல்லை அன்னைக்கு ஃபோன் இருந்ததுன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான்ல என்ன பண்ணிடுவோம்? ஃபோன் நோண்டிட்டு ஏசப்பா செய்யற அற்புதத்தை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன நடந்திருக்கும்? ஸோ அப்போ இந்த டைம்ல வந்தாலும் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். அப்போ ஏசப்பா பெர்ஃபெக்டான ஒரு டைம்ல பிதாவினால் என்ன பண்ணப்பட்டாரு? அனுப்பப்பட்டார். அந்த டைம்ல வரும்போது அவர் பெர்ஃபெக்டா ஒரு ஊழியத்தை செஞ்சார். நம்ம நினைச்சிருக்கலாம், அவர் ஏன் இஸ்ரவேல்ல மட்டும் இருக்கணும், அவர் முழு உலகத்துக்கும் கடவுளா இருந்தா ஊரா போய் எல்லா தேசத்துலையும் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மளுடைய கேள்வியில நம்ம அப்படி யோசிக்கலாம். ஆனா உண்மையாலுமே அவரு எதை செய்ய நினைச்சாருன்னா, அவர் ஒருத்தரே வந்து எல்லா ஊருக்கும் போய் சொல்றது வேற. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அப்பா வந்து எல்லாருக்கும் போய் தனித்தனியா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வேற. ஆனா ஒருத்தங்கிட்ட கொடுத்து பகிர்ந்து கொடுப்பா அப்படின்னும் போது அது என்ன பண்ணுதுன்னா, அதாவது ஒரு குடும்பம் என்கிறதான ஒரு ஐக்கியத்தை என்ன பண்ணுது, அது உருவாக்குது. அன்பு, பகிர்தல், ஷேரிங்,
அப்படின்றதான ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக நாம் இணைக்கப்படுகிறோம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம். இப்போ நான் திடீர்னு இங்க இருந்து எங்கேயோ ஒரு கண்காணாதன்றதை விட ஒரு நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒரு உத்தரகண்ட் மாநிலத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அங்கே போனாலும் அங்கே எனக்கு மொழி தெரியாது, அவங்களுடைய மொழி எனக்கு தெரியாது, என்னுடைய மொழி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சை பார்த்து நான் போயிட்டு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன்னா உடனே என்ன ஆயிடுது, அங்கே இருக்கிறவங்களுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். அடே அப்பா, எங்கேயோ வேற மொழிக்காரரு, ஆனால் இவர் யாரு? நம்பால். இவர் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே இணைக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கிறோம். அங்க போனோம்னா அவர் பிரதர்ன்றோம், அவர் நம்ம சிஸ்டர்ன்றாங்க. நம்ம என்ன இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல மொழியெல்லாம் கத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஒன்னா நான் இணைஞ்சிடுறேன். ஸோ இது எதனால நடக்குது? நம்மளாம் முற்பிதா நமக்கு ஏதாவது ஒரு பிளட் லைன்ல நமக்கு தொடர்புக்குதா? இல்ல. ஆனா அங்க நடக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நம்மளை ஒன்னா இணைக்குது. ஸோ அப்போ அவர் ஒருத்தர் வந்ததுனால இந்த மொத்தமும் இந்த 4 லீடர்ஷிப்ல இருந்ததான எல்லா ஃபிளாஸ், அதாவது குறைகள், குற்றங்களை அவர் மாற்றி பெர்ஃபெக்டான ஒரு ஒரு உறவை, தேவனோட பிதாவோடு இருக்கிறதான அந்த உறவை திரும்ப சீர் செய்யக்கூடியதான ஒரு முழுமையடைந்த ஒரு நபர்னா அது யார் மாத்திரம்தான்? இயேசு மாத்திரம்தான். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமா பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன். ஏன்னா தேவன் தான் அவங்களோட பேசுறான்னு சொன்ன 4 விதமான லீடர்ஷிப். அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாததை 2வது வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார். ஸோ நல்லா கவனிக்கணும். ஜீசஸ் மூலமா கொடுக்கப்பட்டதான ரெவலேஷன், வெளிப்பாடு. யாரை வெளிப்படுத்த வந்தார் இயேசு? பிதாவை வெளிப்படுத்த வந்தார். கரெக்டுங்களா? அதுக்கு தானே வந்தாரு. பிதாவை வெளிப்படுத்தும் போது அவருடைய, அதாவது பிதாவை எந்த அளவுக்கு மேக்சிமம் 3.5 வருஷத்துல எப்படிலாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வார்த்தையினாலும் செயலினாலும் வெளிப்படுத்திட்டார். முடிஞ்சது. அவருடைய மினிஸ்ட்ரி முடிஞ்சது. அவருடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இப்ப பரலோகத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன பண்றாரு? நமக்காக பிதாவின் வலது பார்சத்துல நமக்காக உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்ப அவருடைய மினிஸ்ட்ரி பூமியில முடிஞ்சிருச்சு, ஹெவன்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவர் அனுப்புனதான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை அவர் நிறைவேற்றார். என்ன ஊழியத்தை நிறைவேற்றாரு? ஐக்கியப்படுத்துதல். நம்ம 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் வாசிக்கலாம், 13வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்களேன். 2 கொரிந்தியர். நம்ம சர்ச்சு முடியும் போது பாஸ்டர் நமக்கு கடைசி ஆசீர்வாதமா சொல்றாரு இல்லையா, அந்த வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நல்லா கவனிக்கணும். இங்க 3 திருத்துவத்தை பத்தி பார்க்கிறோம். சோ முதலாவது பிதாவினுடைய அன்பு, குமாரன் மூலமா வெளிப்படுத்தப்பட்டது என்னது? கிருபை. கரெக்டுங்களா? பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அடுத்த தேவனுடைய அன்பு, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்லும் போது என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஐக்கியம். என்னத்துக்கு ஐக்கியம்? சோ முதலாவது என்னையும் பிதாவையும் அவர் என்ன பண்றாரு? ஐக்கியப்படுத்துறாரு. அடுத்ததா என்னையும் உங்களையும் என்ன பண்றாரு? ஐக்கியப்படுத்துறாரு. சோ பரிசுத்த ஆவியானவர் இப்போ அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா, அந்த 33 வருஷம் இந்த பூமியில இருந்தார் இல்லைங்களா, 30 வருஷம் அவர் தன்னுடைய பெற்றோர் கீழ்ப்படிந்தார், 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். அந்த 3.5 வருஷத்துல மேக்சிமமா அவரால இந்த பிதாவை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா அவர் என்ன பண்ணிட்டாரு? பிதாவை அவர் வெளிப்படுத்தி முடிச்சிட்டார். இப்போ அவருடைய ரெவலேஷன் முழுமை அடைஞ்சிருச்சு. வெளிப்பாடுன்னு சொல்றோம். இதுதான் வெளிப்பாடுன்னா என்ன அர்த்தம்? மறைஞ்சு இருந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு? இப்போ வெளியே வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிதாவை எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு டெரர் பீஸா பார்த்தாங்க. அவர் பயங்கரமான ஒரு எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டுருவாரு, அப்படி இப்படிலாம் பயங்கரமா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுப்பா வந்து பாத்தீங்கன்னா பிதாவை வெளிப்படுத்துறேன்னு சொல்றவரு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாரு. அப்படியே அன்பின் சொரூபியா இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த யாக்கோபு யோவான் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாரியா கிட்ட போகும்போது இயேசுப்பாவை வந்து அவங்க அதாவது இயேசுப்பாவை ஏத்துக்கல. அவங்க வந்து காரி துப்புறாங்க, கல்லெறிகிறானுங்க, இங்கெல்லாம் வராதிங்க போ அப்படின்றாங்க சமாரியா. உடனே இவங்க 2 பேருக்கும் கோபம் வருது. ஜீசஸ் என்ன சொல்றாங்க? ஐயா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, பரலோகத்துல இருந்து அக்கினி இறங்கி ஒட்டுமொத்த ஊர் என்ன பண்ணுவோம், ஆமா சம்பவம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? இப்ப ஒருவேளை அவர் டெரரானவரா இருந்தா பண்ணிருப்பாரு, இவனுங்க சொல்றதுக்கு முன்னாடியே அக்கினி இறங்கிடுவாங்க. சோதம் கமரா மாதிரி சமாரியான்ற ஊரே இல்லாம போயிருக்கும். ஆனா உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க என்ன ஆவியினாலடா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் எதை இந்த அதாவது அக்கினி இறக்கி எல்லாத்தையும் சுட்டரிச்சு போடுறதுக்காக நான் அந்த பூமிக்கு வந்தேன் இல்ல.
அன்பை வெளிப்படுத்த நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த இந்த யூதர்கள் எல்லாம் ஒரு பக்கம் அவருடைய அன்புன்றதை புரிஞ்சிருந்தாலும் அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டினுடைய முழுமையை புரியவே இல்லை. அதனாலதான் ஜீசஸை ஏத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பிதா மாதிரியே ரொம்ப டெரர் ஆகும், ஆச்சா போச்சான்னு மிரட்டிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அப்படியே எல்லா இடத்துலயும் அந்த எலியா மாதிரி போற இடத்துல அக்கினியை வெளிப்படுத்திக்கிட்டு அப்படிலாம் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுந்து ஐயா சாமி நீங்க தான் அப்படின்னு வணங்கியிருப்பாங்க. ஆனா இவரு அதை செய்யலைங்க. அன்பை மாத்திரம் தான் ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் அன்பு மாத்திரம் தான், அதுவும் தேவனுடைய அன்பு மாத்திரம் தான் இந்த உலகத்தை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். சத்துருக்கு மேலேயும் சரி, இருளுக்கு மேலேயும் சரி, மனிதர்களையும் சரி, தேவனுடைய அன்பை தூஷிக்கிறவங்களையும் சரி, யாரா இருந்தாலையும் ஜெயிக்கக்கூடிய கடைசி ஆயுதம் என்னதுங்க, தேவனுடைய அன்பு. வெறும் அன்புன்னு சொல்லக்கூடாது, தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய ஆயுதங்களை விட, பயங்கரங்களை விட பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னா அது என்னதுங்க, தேவனுடைய அன்பு மாத்திரம் தான். இப்ப இந்த அன்பினுடைய முழுமையா தான் யார் இந்த பூமிக்கு வந்தா, ஏசப்பா வந்தார். ஸோ அவருடைய ரெவலேஷன், அவர் இந்த பூமிக்கு அந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் போது அந்த அவருடைய ஊழியத்துல கம்ப்ளீட்டா அவர் எதை வெளிப்படுத்திட்டாருங்க, தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்திட்டார். ஸோ அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த எபிரேயர்ல உள்ள அந்த 2ஆம் வசனத்துல பாருங்க, கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், திருவுளம் பற்றி கொண்டு இருக்கிறார். அதாவது நிகழ்காலம் இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றிட்டார். திருவுளம்னா வெளிப்படுத்திட்டார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திட்டார். இப்ப இந்த அன்புல இருக்கக்கூடிய ஐக்கியத்தை கண்டினியூ பண்றது யாரு, பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அதனாலதான் இப்ப நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பெந்தேகோஸ்தே ஞாயிறு அப்படின்றத நம்ம எல்லாரும் நம்ம நினைவு கூர்ந்திருப்போம். நம்முடைய சபைகளை நம்ம நினைவு கூர்ந்தோம். 50வது நாள் அப்ப மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அக்கினிமயமான நாவுகளாய் வந்தார். சரி, சோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சோ அப்போ ஒரு ஒரு முழுமையை ஆண்டவர் சொல்லிட்டு இப்போ ஆவியானவர் இந்த வசனங்களை சொல்லிட்டு இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்ப ஜீசஸோட, ஏன்னா இப்ப இவங்க மெயினா யார் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகுறாங்க, இந்த எபிரேயர்கள் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற நம்பிக்கை விட்டு விலகுறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் யாரு இந்த லெட்டர், இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுறாங்களோ அதை நம்ம மறந்துடவே கூடாது, எபிரேயர்களுக்கு தான் எழுதுறாங்க. எபிரேயர்கள் புரிஞ்சுக்கிற விதமா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அப்புறமா நம்ம லைஃபுக்கு என்ன அப்ளிகேஷனோ அதை அடுத்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் சரியா நம்ம படிக்கிற விதம். சரி, இப்ப என்ன நடக்குது, ஏசப்பாவை விட்டு இவங்க தூரம் போறாங்க. அதனால இப்ப ஏசப்பா தான் இருக்கிறதுலே சுப்ரீம் ரெவலேஷன், இருக்கிறதுலே அதிகபட்சமா தேவனை பற்றி தான் வெளிப்பாடை கொடுத்தவர் யாரு, இயேசு ஒருத்தர் தான். இப்போ ஏசப்பா மூலமா அந்த வெளிப்பாடு வந்துச்சு, தேவன் அன்புள்ளவர்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வெறும் அன்புள்ளவர் மாத்திரம் இல்ல, இப்போ இவரை கொண்டு இவர் மூலமா தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டு இவரால தான் எல்லாமே இயங்குது. இந்த முழு உலகமும் அவருக்குள்ளும் அவருக்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. அதான் பாக்குறோம், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு, நல்லா கவனிக்கணும், உலகத்தைன்னு இருக்கா, உலகங்கள் இருக்கா, எத்தனை உலகம்? அப்ப ஏலியன்லாம் இருக்கோ, வேற்று கிரகவாசிகள்லாம் இருக்கிறாங்களோ அப்படின்ற அடுத்த கேள்வி நமக்கு வரும். உடனே நம்ம மனிதர்கள் இந்த புதுசா அந்த தியரி சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வேற்று கிரகவாசிகள் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பறக்கும் கப்பல் ஒன்று வந்தது, அதுல வந்தாங்க, அவங்க போனாங்க, ஆச்சா போச்சான்னு சொல்லி நம்ம ஆட்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹாலிவுட்ல வேற நல்ல ஏலியன் படமா ஃபுல்லா எடுத்துடுவாங்க. நான் யோசிப்பேன், எதுக்கு எல்லா ஏலியனும் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் வருது, இந்தியாவுக்கு எந்த ஏலியனும் வரமாட்டேன். இந்த ஆங்கில திரைப்படங்கள், ஹாலிவுட் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் படம்லாம் அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்கும். இந்தியாவில் ஏதோ ஹாலிவுட் இந்தியாவில் எந்த ஏலியனும் வர, இந்தியாவில் பிடிக்காது போல ஏலியன். சரி, இப்போ உலகங்கள் அப்படின்னும் போது இங்க நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. உலகங்கள் அப்படின்னா பிசிக்கலா இருக்கக்கூடிய இந்த மரம், செடி, கொடி, மலைகள், இந்த காரியங்கள் மாத்திரம் இல்லை. ஸோ இங்க 2 விதமான ரியாலிட்டியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். 2 விதமான நிஜங்களிலே ஒரே நேரத்துல மனுஷனால வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. மனிதன் மாம்ச மண்டலத்துல வாழ்ந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியில, அவன் ஆவி உலகத்திலும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை நம்ம மறுக்கவே முடியாது. அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது உலகங்கள். அப்போ பிசிக்கல் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு இருக்குது, இந்த மாம்ச உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இது யாருமே மறுக்க முடியாது. ஒருவேளை அதெல்லாம் எல்லாம் கண்ணால பாக்கலங்க, அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்க நம்புங்க, நம்படி போங்க, அது உங்களுடைய சாய்ஸ், யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் இதுவரைக்கும் பொய் உரைத்ததில்லை, இனிமேலும் பொய் உரையாது. அதுல தெளிவா சொல்லப்பட்ட காரியம்,
நம்ம கண்ணால பார்க்கிற ஒரு உலகம் இருக்கிற மாதிரியே கண்ணால பார்க்க முடியாத ஒரு உலகம்னு ஒண்ணு இருக்கிறது. ஸோ அதனாலதான் இங்க ப்ளூரல் ஃபார்ம்ல, அதாவது பன்மையில, ஒருமையில பேசாம பன்மையில உலகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகங்கள் அப்படின்னும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் ரெல்ம், இந்த ரெண்டு ரெல்முக்கும் நடுவில் இருக்கிறவன் தான் யாரு? மனுஷன். இந்த மனுஷனால பிசிக்கல் ரெல்ம்லயும் செயல்பட முடியும், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லயும் செயல்பட முடியும். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல எப்படிங்க? சரி, பிசிக்கல் ரெல்ம்ல எப்படி ஒரு மனுஷன் செயல்படுறான்? அவனுக்கு உசுர் இருக்கணும், கை கால் இருக்குது, நடக்கிறான், போறான், வரான், செய்யறான், என்மூலம் பண்றான். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு இல்ல இன்னொன்னு இருக்குது. அது என்னதுங்க? ஆவி. இந்த ஆவியில ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் இல்லைன்னா கண்டிப்பா அங்க அசுத்த ஆவி தான் இருக்கும். நியூட்ரலா எந்த ஆவியுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன இருக்குது? அசுத்த ஆவி தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே இப்ப நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளிச்சம் அப்படின்னா வெளிச்சத்துக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, இருட்டுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குதா? வெளிச்சத்தை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா இருட்டு வந்துடும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? அசுத்த ஆவி வரும். ஒருவேளை எங்க பாப்ப நாத்திகர்கள் வந்து எதையும் நம்ப மாட்டான், மனுஷனை தான் நம்புவான். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றான், தத்துவங்களை நம்புறான். அவனுக்குள்ளேயும் அசுத்தாவி தான், அந்த எண்ணத்தை உண்டு பண்றதே அசுத்தாவி தான். ஸோ அப்போ வந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமியிலிருந்து இந்த உலகத்துல செயல்படுகிறானோ அதே போல மனுஷன் ஆவி உலகத்திலையும் செயல்படுகிறான். அப்போ ஆவி உலகத்துல செயல்படுறதுக்கு வெறுமனே நம்மளுடைய ஆவி மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஆவியோட எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி நம்மோடு கூட இருக்குது. ஒண்ணு, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் பாதையில நம்ம நடத்தப்பட்டோம்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தோட நம்ம ஸ்பிரிட் ரெல்ம்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். இல்ல ரட்சிப்பு இல்ல, என்னுடைய கண்கள்ல இருள் அடைஞ்சு போச்சு, இயேசுவனா எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இயேசு வந்து ஏதோ ஒரு பல கடவுள்ல ஒரு சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள என்ன இருக்குது? அசுத்த ஆவி இருக்குது. இப்ப இந்த அசுத்த ஆவி மூலமா நான் என்ன பண்றேன்? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல ஒரு லிங்க்ல இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ரெண்டு உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? செயல்படுகிறோம். புரியுதுங்களா? ரெண்டு உலகங்கள் இருக்கிறது, மாம்ச உலகம், ஆவி உலகம். ரெண்டு உலகத்திலையும் நம்ம ஒரே நேரத்துல செயல்படுறோம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்லும்போது அந்த வசனத்துல என்ன வச்சோம்? பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்பனா என்ன அர்த்தம்? அப்ப கண்டினியூஸா 24 ஹவர்ஸும் ஆவியானவரோடு இருக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவ பிள்ளை வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஏன்னா அது முடியுமா? அது சாத்தியமா அப்படின்னு ஒருவேளை நீ கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா முடியும், ஆனா அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்திற்கு நம்ம இந்த மாம்ச உலகத்துல இருக்கும்போது இந்த மாம்சத்துல வந்து நம்ம இப்போ ஒரு மனுஷன் வந்து வாழணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? சாப்பிடணும் இல்லைங்களா? ஒரு சில செயல்பாடுகள்லாம் கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். சுவாசிக்கணும் இல்லையா? சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சில செயல்பாடுகள் இருந்தாதான் மாம்சத்துல நம்மளால உயிர் வாழ முடியும். இப்ப அதே போலதான் ஆவி உலகத்திலையும், இந்த உலகங்கள்னு சொல்லும் போது இந்த ஆவி உலகத்திலையும் பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்ல ஏதாவது ஒரு ஆவியோட நீங்க தொடர்பாய் தான் இருக்கணும். ஒண்ணு பரிசுத்த ஆவியோடைய ஐக்கியத்துல இருக்கணும், இல்லைன்னா பிசாசுகளுடைய ஐக்கியத்துல நம்ம இருக்கணும். இந்த ரெண்டு ஐக்கியத்திலும் இல்லாம நான் தனியா ஆவி மண்டலத்துல செயல்படுவேன் முடியவே முடியாது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த புரிதல் நமக்கு வந்துடணும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? பிதாவை வெளிப்படுத்த வந்தார். அவர் எப்படிப்பட்ட வெளிப்பாடாக இருக்கிறார்? அவர் இறுதி வெளிப்பாடு, அதாவது அவர் தான் சுப்ரீம் ரெவலேஷன் சொல்றோம். அதாவது ஃபைனலா வெளிப்படுத்தப்பட்டவர் அவர் தான். அவர் மூலமா பிதா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்ப அந்த வெளிப்பாடை தொடர்ச்சியா நடத்தி கொண்டிருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த எல்லா காரியங்களிலுமே நமக்கு முக்கியமா இருக்கிறவர் யாரு? இயேசு ஒருத்தர் தான். இப்ப இயேசு தான் என்ன பண்றாருன்னா, இப்போ எபிரேயர்கள் வந்து ஏசப்பாவை தான் என்ன பண்றாங்க? சீக்கிரத்துல மறுதலிச்சுட்டு அவரை விட்டு தூரம் போறாங்க. சரிங்களா? இப்ப 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்னா யாரு? இந்த இவர்ன்றவர் இயேசு. அவர்ன்றது பிதாவை குறிக்குது. மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. சோ போதும் பாருங்க, தன்மையின் சொரூபம்னா என்னன்னா உருவம். சரிங்களா? நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்குது. பட் நம்ம எளிமையான தமிழ்ல சொல்லணும்னா அவர் பிதாவுடைய உருவத்தை வெளிப்படுத்துறாருங்க. சர்வத்தையும், அதாவது எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்ப அவர் வாயில பேசுற எல்லா வார்த்தையிலையுமே ஒரு வல்லமை இருக்குது, இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் தாங்குறாராம். அடுத்தது பாருங்க,
தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பவர்ஃபுல்லா ஹோல்டு பண்றாரு. அடுத்ததா என்ன பண்றாருன்னா சுத்திகரிப்பை உண்டு பண்றாரு. அடுத்ததா மூணாவதா உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஸோ 3 காரியங்களை பார்க்கிறோம். ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்து செய்த 3 காரியம். முதலாவது என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் இணைக்கிறார், எல்லாரையும் ஹோல்டு பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரவேலர்களா இருந்தாங்க இல்லைங்களா, இவங்களை மாத்திரம் ரட்சிக்க வரல. அவர் மரிக்கும் போது என்ன அவர், நீங்க யோவான்ல கவனிச்சு பாருங்களேன், அவர் மரிக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வருவாங்க. கிரேக்கர்கள் இயேசு தேடி வந்தோன்னா ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னா, வந்து மனுஷகுமாரன் மகிமை அடைகிறதான நேரம் வந்து விட்டது. அப்பதான் சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்துல விழணும், அது விழுந்து செத்ததே ஆகில் அதிக பலனை கொடுக்காது. அப்படின்னா அவர் எதை சொல்றாரு? கோதுமை மணின்னு சொல்லி அவரை தான் சொல்றாரு. அவர் பூமியில மரிக்க போற டைம் வந்துருச்சு, ஏன்னா நான் மரிச்சேன்னா திரும்ப உயிர் தெழுவேன், இது சாதாரண விஷயம் கிடையாது, நான் மரிக்கிற ஒரு சம்பவம், ஒரு எபிக் இவெண்ட், அதாவது இதுவரையும் நடந்துராத இனி நடக்க போகாத ஒரு சம்பவம். ஏன்னா அந்த சம்பவத்தின் மூலமா இஸ்ரவேல் மாத்திரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது இல்ல, முழு உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்? என்னோடு கூட நான் சேர்த்து. சோ இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இஸ்ரவேலரை மாத்திரம் இல்ல, முழு உலகத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணுதுங்க? ஒன்றாக இணைக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்தது. அடுத்து ரெண்டாவது என்ன பண்றாருங்களா? ரத்தம் சிந்தி சுத்திகரிப்பை ஏற்படுத்துறாரு. பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பு. ரெண்டாவது விஷயம் அவர் அதான் செய்யறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரையும் இணைக்கிறாரு, அடுத்துதான் சுத்திகரிப்பை ஏற்படுத்துறாரு, அடுத்து மூணாவதா என்ன பண்றாருங்க? பரம் ஏறுகிறார். உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார். எதுக்கு சும்மா போய் அவருக்கு கால் வலிக்குதுன்னு உட்காந்தாரோ, இல்ல இடம் போட்டு சீட்டு போட்டு வச்சு அவருக்கு கனம் மரியாதை இல்ல. அவர் வேலை செய்ய போறாரு. என்ன வேலை செய்ய போறாரு? கீழே பூமியில நான் யார் யாருக்கெல்லாம் ரத்தம் சிந்தனோ அவங்க எல்லாம் தவறும் பொழுது அவர்களுக்காக நான் பிதாவுடைய பக்கத்துல இருந்து என்ன பண்ண போறேன்? பரிந்து பேச போறேன். இவனை மன்னிங்க, அறியாமையிலே செய்யறான், இவனுடைய முற்பிதா மூலமா வந்த பிரச்சனை இது, இவன் பாருங்க இவ்வளவு இதா இருக்கிறான். ஸோ அப்படின்னு சொல்லி பிதாவுடைய நியாய தீர்ப்பை என் மேல வராம தவிர்க்கும்படியாக, கிருபையை கொடுக்கும்படியாக எனக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒரு பரிந்து பேசுறதுன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வக்கீல் மாதிரி இல்லையா? நம்ம தரப்புல இருக்கிற வக்கீல் நமக்காக என்ன பண்ணுவாரு? வாதாடுவார். எதுக்காக? நமக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, சேதமும் வரக்கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, இல்லை இவர் மேல ஒரு தீர்ப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வக்கீல் எப்படி நீதிபதி கிட்ட வாதாடுவாரோ அதே வேலையை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பரத்தில் இருந்து பிதாவின் இடத்துல என்ன பண்றாருங்க? வழக்காடி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? இந்த 3 வசனம் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த 3 வசனத்துல நல்ல ஒரு ஆழமான ஒரு தெளிவை நம்ம அறிஞ்சிருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு போயிட்டு இப்ப மொத்தம் 13 அதிகாரம் இருக்குது. இப்ப வந்து நான் அடுத்த வாரம் வர மாட்டேன், அதுக்கு அடுத்த வாரம் தானே வருவேன், ஒரு வாரம் தான் வருவேன். ஸோ அதனால உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா கூட, நீங்க வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது 14 நாட்கள் இல்லையா ஆண்டி? லீவு, மேரேஜ் இருக்கு. சரி ஆண்டி, சரி ஓகே சரி ஆண்டி, இந்த வாரம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இந்த வாரம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்த வாரம் மேரேஜ் ஏதோ இருக்குங்களா. ஸோ அதனால இந்த வாரம் மட்டும் நம்ம சண்டே வச்சுக்கலாம். அதுக்கடுத்த வாரம் விட்டுட்டு அதுக்கடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சலாம். சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு வாரத்துல 13 அதிகாரங்கள் தான். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த லெட்டர் வாசிக்கிற மாதிரி நீங்க ஃபுல் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க தெளிவா ரொம்ப மெதுவா வாசித்த கூட 1/4 மணி நேரத்துல வாசிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ புரியறது ரெண்டாவது, ஆனா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வாசிங்க. சரிங்களா? புரிஞ்சு வாசிக்கணுன்றது ரெண்டாவது, ஆனா ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்றதுனாச்சும் நம்ம இந்த வசனத்தை நம்ம மனசுக்குள்ள நம்ம எடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஸோ அதனால இது மாத்திரம் தான் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம மேற்கொண்டு அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். இப்போ அடுத்த அடுத்த ஒரு 2 அதிகாரங்களை நம்ம பார்த்தோம்னா, இப்போ எபிரேயர்களுக்கு அந்த எழுதுனத அந்த அப்போஸ்தலன் என்ன பண்றாருன்னா, இயேசுவை யாரெல்லாம் ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் நினைச்சாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி இயேசுதான் சிறந்தவர், நீ நினைக்கிற தேவ தூதர்களை விட, நீங்கள் நினைக்கிற முற்பிதாக்களை விட, நீங்கள் நினைக்கிறதான ராஜாக்களை விட, இவங்க எல்லாரை காட்டிலும் யார் பெரியவர்? இயேசு பெரியவர் அப்படின்றத ப்ரூவ் பண்றோம், அப்படின்றத அவங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் முதல் 2-3 அதிகாரங்கள் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு புரிதலோட இந்த அதிகாரங்களை வாசிக்க ஆரம்பிங்க. அடுத்த வாரம் வரதுக்குள்ள ஒரு டைம்னாச்சும் தயவு செஞ்சு வாசிட்டு வாங்க. இல்லைன்னா நம்ம பைபிள் ஸ்டடி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்ன?
ஏசப்பாவனுடைய பிதாவுடைய வெளிப்பாடாக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். அடுத்ததா இந்த வெளிப்பாடை நமக்கு தொடர்ச்சியாக இந்த நாளிலே தந்து கொண்டிருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம நிறைவு செய்வோம். பரிசுத்த ஆவியானுடைய தொடர்ச்சியான ஐக்கியத்துல நீங்க இருக்கிறீங்களா? நிறைய பேர் சபையில ஐக்கியமா இருப்பாங்க, ஆனா ஆவியானுடைய ஐக்கியத்துல இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஆவியானுடைய ஐக்கியத்துல தான் இருக்கிறேன், எனக்கு சபையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சபைக்கு வெளியே இருப்பாங்க. ரெண்டுமே தப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாத்தீங்கன்னா சபைக்கெல்லாம் நான் போக மாட்டேன், ஆனா ஆவியானவர் என்னோட பேசுவார் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அப்போ அது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியம். கர்த்தருடைய வசனம் நம்ம அப்படி சொல்லவே இல்லை. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், இன்று என்று சொல்லப்படும் அளவும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்குன்னு என்னைக்கு சொல்லுவோம்? என்னைக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் இன்னைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சபை கூடி வருதல விட்டு விடக்கூடாது. ஸோ சபை கூடி வருகிற ஐக்கியமும் முக்கியம், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நமக்கு முக்கியம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்துல நீங்க இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க? இதனால உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க ஆராய்ந்து பாருங்க, சரிங்களா? இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, நான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியத்துல நான் தடுமாறுற மாதிரி இல்லை நான் விட்டு விலகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தடைகள் இருக்கிறது அதை எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஜெபிக்க போறோம், சரிங்களா? ஏன்னா ஜீசஸ் மூலமா ரெவலேஷன் நமக்கு வந்துருச்சு. அந்த ரெவலேஷன் தான் எபிரேயர்ல படிக்க போறோம் இனி வர வாரங்கள்ல. ஆனா இப்ப அடுத்தது தொடர்ச்சியா நம்ம ரெவலேஷன் வெளிப்பாடுகள்ல நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சிருந்தா மாத்திரம்தான் இனி வருகிற காலங்களில் தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய வெளிப்பாடுகள்ல நம்ம நடந்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த வருகிற நாட்கள், இருளான நாட்கள்ல நம்ம சத்தியத்திற்குள்ளாக என்ன பண்ண முடியும்? நிலைச்சிருக்க முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? சீக்கிரத்துல தேவனை விட்டு விலகி போயிடும். அதாவது நீங்க சர்ச்சுக்குள்ள இருந்துகிட்டே தேவனை அறியாத ஒரு மனுஷனா இருக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறீங்க சர்ச்சில் அப்படி இருக்கிறாங்க. எல்லா சபைகளையும் நான் பார்க்கிறேன், சர்ச்சுக்கு இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, ஆனா தேவனை அறியாதவர்களாக இருப்பாங்க. எப்படி இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் இருந்தாங்களோ, சாமுவேலுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. நீங்க ஏலியினுடைய பிள்ளைகளை பத்தி இருக்கும்போது ரொம்ப அழகா அந்த வார்த்தை இருக்கும். 1 சாமுவேல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க ஏலியினுடைய பிள்ளைங்க, அவங்க யார்? ஆசாரிய கோத்திரத்துல பிறந்தவங்க. அவங்களுக்கு A to Z எல்லாமே தேவனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் அவங்க ஆசாரிய குடும்பத்திலேயே இருக்க முடியும், ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் அந்த வசனத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஏலியினுடைய பிள்ளைகள் தேவனை அறியாதிருந்தார்கள். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? அப்போ ஆசாரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டே தேவனை அறியாம இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள அப்படிதான் இருக்காங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய சபையில இந்த வசனங்களை கேட்கிற நீங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சபையிலையும் இருக்கிறோம், அதே நேரத்துல தேவனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஐக்கியத்திலையும் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அதை என்ன விட்டு நான் அகற்றுறேன். பரிசுத்த ஆவியானவரை நிறைய விஷயம் துக்கப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் எபேசில வாசிக்கிறோம், நீங்கள் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் என்ன பண்ண முடியுமா? துக்கப்படுத்த முடியுமா? அப்போ நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற செயல், நம்ம பேசுற பேச்சு, கோபத்துல பேசுறோம் இல்லைங்களா? கோபத்துல பேசுறது, ஆத்திரத்துல பேசுறது, அப்புறம் இச்சையில பாக்குறது, தேவையில்லாத இடத்துக்கு போறது, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன ஏற்படுத்தும்? துக்கத்தை ஏற்படுத்தும். அவரை நம்ம துக்கப்படுத்திட்டோம்னா தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம விலகிடுவோம். ஸோ அப்போ ஈஸியா நம்ம தேவனை விட்டு விலகி போறதுக்கு நமக்கு அது ஒரு வழியா போயிடும். ஸோ அப்போ இந்த நாள்ல நம்ம நினைச்சு பார்க்க போறோம். இந்த நாள்ல கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்ல நம்மோடு பேசியிருக்கிறார். நம்ம வெறுமனே இன்னைக்கு ஒரு அவுட்லைன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் பார்த்துருக்கோம். ஆனால் மேற்கொண்டு நம்ம இந்த நாட்களில் வர வாரங்களில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த எபிரேயருடைய நிருபத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு நிச்சயமாக இடைப்படுவார். இந்த நாளில் நான் உங்களிடத்துல கேட்ட அந்த கேள்வியின்படி நீங்கள் நீங்களா ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், உங்களுடைய குடும்ப ஜெபம், நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து பேசுகிற நேரம், இதெல்லாவற்றிலுமே ஆவியானவருடைய ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய காரியம் என்னன்றதை ஆராய்ந்து பாருங்க. அதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும் போது அங்கு உங்களுடைய எல்லைகளை விட்டு, வாழ்க்கை விட்டு வெளியேற்றுவதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய ஐக்கியத்துல நம்ம இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த நாட்களிலே நிச்சயமாக தேவனை விட்டு நாம் விலகி போய் விடுவோம். ஆகையினால நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அன்பு இறக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர், நீங்க இந்த நாளிலே அப்பா இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியில பிதாவினுடைய தன்மையினுடைய சொரூபமாய் இருந்து பிதாவினுடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஏசப்பா, நீர் இந்த நாளிலே பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எங்களுக்காக எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதான தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு ஐக்கியத்தோடு இருக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆகையினால் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து, அப்பா, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து அந்த ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய மாம்ச கிரியைகளோ, பிசாசின் தாக்கங்களோ, மனுஷ உறவுகளோ, தேவையற்ற கிரியைகளையோ எங்களை விட்டு அகற்றி விட்டு நாங்கள் தேவனோடு இருக்கிற கூட ஐக்கியத்துல இன்னும் நெருங்கி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர், அப்பா, நாங்கள் உங்களோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவம், எப்பொழுதும் உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஒருவேளை இப்பொழுது அது முடியாத ஒரு காரியமாகவும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கிறாங்க. உமோடு கூட எப்பொழுதும் நடந்த மனிதர்கள், எப்பொழுதும் ஆவியானவரையே சார்ந்து கொண்டிருந்ததான மனிதர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கிறாங்கப்பா. ஆகையினாலே நாங்க நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லைகளில் நாங்க இருக்கிற இடங்களில எங்களை கொண்டு உங்க ராஜ்யத்தை கட்டும்படி நீங்க விருப்பப்படுறீங்க, நீங்க ஆசைப்படுறீங்க. அதை பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்தின் மூலமா தான் நீங்க நிறைவேற்ற போறீங்கப்பா. ஆகையினால இந்த ஐக்கியத்தை குறித்து ஆவியானவரோடு இருக்கிற அந்த தொடர்புல நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க, ஆராய்ந்து பார்க்க, எல்லாவற்றையும் நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எங்களை விட்டு அகற்றி பரிசுத்த பாதைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் நீதியின் பாதையில நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனாலே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இதை கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக, ஆவியானுடைய ஐக்கியத்திலே அவர்கள் நெருங்கி வருவார்களாக, உமோடு நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவத்தோடு பிள்ளைகள் இருப்பார்களாக. எப்பொழுதும் அந்த அந்த இரண்டு விதமான உலகங்களிலும் செயல்படுகிறோம் என்கிற உணர்வோடு ஆவி மண்டலத்திலும் ஒரு தாக்கம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையிலேயே செயல்பட தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும், உம்முடைய நாம மாத்திரம் மகிமையட்டும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.